Hi everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு. ஸோ கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அந்த ஜவுளி தொழில் மாநாடு வந்து கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியாவில் வந்து நடைபெற்றிருக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச அளவில் வந்து அந்த முதலீடுகளை வந்து ஈர்ப்பதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாநாடுகள் வந்து நடத்துறாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் பகுதியில் பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரதான் மந்திரி மித்ரா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது உலக தரத்துல வந்து அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்து இந்தியாவில் நிறுவக்கூடிய அளவில் தான் அதற்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல். ஸோ இந்த ஸ்கீம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 7 மாநிலங்களில் அந்த உலக தரம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து அமைக்க போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எங்கெங்கன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு, அடுத்ததா தெலுங்கானா, தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஸோ அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த மாநிலங்கள் தான் இந்த ஜவுளி பூங்காக்கள் வந்து அமையிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் தான் இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா சவால்களை கடந்து வேகமாக வளரும் இந்தியா. உலகளாவிய சவால்களை கடந்து இந்தியா வந்து வளர்ச்சி பாதையில் வேகமாக பயணிக்கிறது அப்படின்னு நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து அந்த மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா 2.9 சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில வந்து கவர் ஆகும். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது புது வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பாராளுமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாக அந்த மீட்டிங்ல அட்ரஸ் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ இந்த ஆர்டிகிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 87. ஸோ இதுவே நமக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருந்துச்சு அப்படின்னா வருடத்தினுடைய முதல் கூட்டம் அல்லது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய முதல் கூட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் யார் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்டாக இருந்தால் பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணணும். அதுவே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருந்தால் கவர்னர் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகிள் 87 சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 176 வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் நம்மளுடைய இந்தியாவை பற்றி அது வேகமாக பயணிக்கிறது அப்படின்னு அவருடைய அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க.